ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து கஞ்சி பெரிய அளவில் மசூதிகளில் எப்படி செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க வந்திருக்கோம். இங்கே சென்னை பைக்ராப்ஸ் ரோட்டில் இருக்கிற ஒரு பள்ளிவாசலுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கோம். பின்னாடி பாருங்கள், எல்லாமே வந்து பெரிய பெரிய டபரால லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கன்றதை போய் பார்க்கலாமா? வாங்க. சில கஞ்சிக்குன்னு ஒரு தனி ஒரு மவுஸ் இருக்கு. அதாவது அந்த கஞ்சி எப்படி பண்ணுவாங்கன்னா, பிரியாணி நம்ம எப்படி ரெடி பண்றோமோ சேம் அதே டைப்ல இந்த கஞ்சியை வந்து ரெடி பண்ணுவாங்க. அவங்க ஒரு நாள் முழுக்க அந்த பசியில இருந்து நம்ம குடிக்கும் போது அதோட டேஸ்ட்டே வேற மாதிரியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கஞ்சியை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். நிறைய மசாலா வகை, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொத்துன கறி சேர்ப்பாங்க. அப்புறம் வந்து பச்சை பருப்பு சேர்ப்பாங்க. அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, அப்புறம் நெய் சேர்ப்பாங்க. அப்புறம் வந்து தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்ப்பாங்க. ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத. நம்ம வீட்டில் செய்கிற கஞ்சிக்கும் பள்ளிவாசல்களில் செய்கிற கஞ்சிக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பள்ளிவாசல்களில் வந்து பெரிய டபராவில் செய்வாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து 4 டபரா பெரிய டபராவில் வந்து கஞ்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட டேஸ்ட் வந்து வீட்டில் செய்கிறதுக்கும் இதுக்கும் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கஞ்சியோட அளவு வந்து 100 கிலோ அப்படின்னு சொன்னாங்க. 100 கிலோ அளவு. அதுக்கு தேவையான எல்லாத்தையும் வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தக்காளி எவ்வளோ தேவோ அவ்வளோ தக்காளியை எடுத்து வச்சு நல்லா கழுவிட்டு அதை அதுலேயே அந்த சட்டிலேயே போட்டு அப்படியே அதை வந்து கட் பண்ணிக்கிறாங்க. கையில் எடுத்து ஒன்று ஒன்றா வெட்டாமல் அப்படியே அதுலேயே வந்து வெட்டிக்கிறாங்க எல்லாத்தையும். 4 டபராலையும் ஃபுல்லாக தண்ணி போட்டு அதில் மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்காங்க. இது பச்சை பருப்பு, அதையும் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி போட்டு வச்சுருக்காங்க. அது வரைக்கும் அதை வந்து கிண்டிட்டு இருக்காங்க. நல்லா கிண்டாம விட்டு அடி பிடிக்கும். இது புதினா, மல்லி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது என்னென்ன தேவையான மசாலா: உப்பு, ஆயிலு, அப்புறம் வந்து தயிர், மேகி மசாலா, மட்டன் மசாலா, சில்லி பவுடரு, இது நெய், தேங்காய், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெட்டின தக்காளி, அப்புறம் வந்து பச்சை மிளகாய். அது மேலேயே வந்து எல்லா மசாலாவையும் போடுறாங்க. மசாலா பவுட்ரு இது இப்போ போட்டுன்னு இருக்கிறது மிளகாத்தூள். அப்புறம் மட்டன் மசாலா, அந்த பவுடர் எல்லாமே வந்து ஒரே சட்டிலேயே போட்டுக்கிறாங்க. இது வந்து கலர் பவுடர் போடுறாங்க கொஞ்சம். அப்புறம் இது மேகி மசாலா. இது ஏதோ எனக்கு புதுசாக நான் பார்க்குறேன், மேகி மசாலா சேர்க்குறத. மேகி மசாலா போட்டு அதில் இஞ்சி பூண்டு, அரைச்ச இஞ்சி பூண்டு 2 பேஸ்ட்டு அதையும் போட்டு சேர்க்குறாங்க. அதுக்கு மேலே தயிரையும் அது மேலேயே போட்டுடுறாரு. எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சிங்காக வச்சுக்கிறாரு. இது பாருங்கள், இதுதான் சீரக சம்பா நொய். கஞ்சி செய்ய தேவையான சீரக சம்பா நொய். அது நல்லா ஊற வைக்கிறாங்க. தண்ணியை வந்து ஃபுல்லாக போட்டு ஊற வச்சுட்டு, இது பாருங்கள், இதுதான் மட்டன் கைமா. அதாவது அந்த கொத்துன கறி, மட்டன் கொத்துன கறி, அதை வந்து நல்லா கழுவி வச்சுக்கிறாங்க.
இப்போ இந்த வந்து சட்டியில் அந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த மூணுத்தையும் வந்து போடுறாரு அவரு. அதுக்கப்புறம் அதுலேயே வந்து எண்ணெயை சேர்க்குறாரு, ரீஃபைண்ட் ஆயில். பட்டை லவங்கம் ஏலக்காய் ரீஃபைண்ட் ஆயில் போயிட்டு அதை வச்சாச்சு. அப்புறம் அது மேலே வெங்காயத்தை எடுத்துன்னு வந்து போடுறாரு. இது அந்த பருப்பு வெந்துச்சு, அதை எடுத்து கீழே வச்சுறாங்க. அப்புறம் வந்து அதே அடுப்பில் இதை ஏற்றுறாங்க மேலே. வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கணும். நல்லா வெங்காயத்தை வதக்குறாரு. தண்ணி நல்லா கொதி வருது, இந்த மஞ்சள் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி. அதில் வந்து அந்த சீரக சம்பா நொய்யை எடுத்துன்னு வந்து போடுறாரு. நல்லா கலக்குறாரு. கிண்டணும், நல்லா கிண்டுனா தான் அடி பிடிக்காம இருக்கும். ஏன்னா வந்து இது கஞ்சி வந்து சீக்கிரமாக அடி பிடிக்கும். அவ்வளோதான், 4 சட்டியை நல்லா கொதி வந்துச்சு. அதை வந்து இன்னும் நல்லா போட்டு கிண்டுறாரு. அந்த சீரக சம்பா நொய் போட்டார் இல்லையா, அந்த சட்டியை போட்டு நல்லா கிண்டுறாரு. இப்போ வதங்கின வெங்காயத்தோட கேரட்டை போடுறாரு. அதை போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கணும். எல்லாம் வதக்காச்சு. இங்கே அதுக்குள்ளே இந்த கொதி வந்து அந்த சட்டிங்க எல்லாத்துலேயும் வந்து இந்த சீரக சம்பா நொய்யை போடுறாங்க. இப்போ நல்லா கேரட்டை வதக்கியாச்சு. அந்த கேரட்டோட இப்போ அந்த ஒரு கலவை, அதாவது மசாலா, தக்காளி, அப்புறம் அந்த பச்சை மிளகாய் மசாலாலாம் போட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க இல்லையா ஒரு மிக்சிங்கு, அந்த மிக்சிங் எடுத்து இதில் போட்டுட்டாரு. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டாரு. அது வரைக்கும் இந்த மசூதியோட உள்ளமைப்பு கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம. இதுதான் உள்ளே நின்று தொழக்கூடிய இடம், அதாவது ப்ரேயர் ஹால். இங்கே தான் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. இப்போ அதுலேயே வந்து இந்த பச்சை வெங்காயத்தை அப்படியே போடுறாங்க. பச்சை வெங்காயம், அப்புறம் அந்த இது புதினா மல்லி அதையும் வந்து போட்டுருக்காங்க அதுலேயே. இப்போ வந்து அந்த கொத்துன கறி, அதாவது மட்டன் கைமாவை போடுறாங்க. இந்த வெங்காயம்லாம் வதக்கினார் இல்லையா, அந்த சட்டிலேயே. இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் நடக்குது. அங்கே வந்து அந்த நொய் போட்டு அங்கே ஒரு ப்ராசஸ் நடந்துருக்கு. இந்த மசாலாவை வந்து தனியாக ரெடி பண்ணுறாங்க. போட்டு நல்லா கலக்கிட்டு இருக்காரு. அந்த வெந்த அந்த பச்சை பருப்பை அதையும் தூக்கி இதுலேயே போடுறாங்க. இந்த மசாலாவில் போட்டு அதையும் வந்து நல்லா கிண்டுறாரு. கிண்டிட்டு அது மேலே அரைச்ச தேங்காய் அதை போட்டு நல்லா இப்போ கிண்டுறாங்க. இப்போ வந்து அது மேலே இந்த கஸ்தூரி மேத்தின்னுவாங்க, அது வெந்தய கீரையோட காஞ்ச இலைகள். இது அதையும் போட்டு கலக்குறாங்க நல்லா. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இது கிண்டாமல் விட்டோன்னா அடி பிடிச்சிடும். இப்போ உப்பு சேர்க்குறாங்க, கல் உப்பு போடுறாங்க. அதில் கல் உப்பு போட்டு நல்லா கலக்கிறாங்க. இப்போ ரெடி பண்ண அந்த மசாலா கறி, அப்புறம் வந்து அந்த தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு ரெடி பண்ண மசாலாவை
இந்த பச்சரிசி நொய் வேக வச்சாங்க இல்லையா, அந்த சட்டியில் எடுத்துன்னு வந்து போடுறாங்க அந்த மசாலாவை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மசாலா அப்புறம் வந்து இந்த நொய் எல்லாமே ஒரே சட்டியில் போட்டு பண்ணாமல் மசாலாவை தனியாக ரெடி பண்ணிக்கிட்டு நொய்யை வந்து வேறு ஒரு சட்டியில் நல்லா வேக வச்சுக்கிட்டு அதில் அந்த ரெடி பண்ண மசாலாவை போட்டு கலக்கிக்கிறாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மீதி இருக்கிற அந்த கைமா, மட்டன் கைமா, கொத்துன கறி அதையும் வந்து போடுறாரு. எல்லாத்தையும் 4 சட்டிலையும் போட்டு ரெடி பண்ணுறாங்க. நல்லா கொதி வந்துச்சு கஞ்சி. இப்போ வந்து இன்னும் உப்பு தேவையாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் உப்பு போடுறாங்க, கல் உப்பு. ஃபைனலாக வந்து நெய் ஊற்றுறாங்க மேலே. நாலு சட்டிலையும் நெய்யை ஊற்றிட்டு அவ்வளோதான், இந்த கஞ்சி வந்து ரெடி ஆச்சு. ப்ராசஸிங் எல்லாமே முடிஞ்சிச்சு கஞ்சியோட. 4 சட்டிலையும் கஞ்சி ரெடி ஆச்சு. 100 கிலோ கஞ்சி ரெடி. இப்போ வந்து இது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ரெடி பண்ண கஞ்சி வெளியிலேருந்து மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க. நோன்பை முடிக்கும் போது இந்த கஞ்சியை வச்சு நோன்பை முடிப்பாங்க. அதாவது 4 சட்டியில் 2 சட்டி வந்து வெளியில் வீட்டிலேருந்து வந்து மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க. மீதி இருக்கிற 2 சட்டியை பள்ளி வாசல்லே நோன்பு திறக்க வருவாங்க இல்லையா மக்கள், அவங்களுக்கு வந்து சின்ன பவுலில் போட்டு கொடுப்பாங்க. அதே நம்ம பார்ப்போம்.
الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد